ஆடியை புத்த ஆடினாலும் காரியத்திலே கண்ணாயிருக்கணும். நாடு தப்பினால் செடி எல்லாம் கண்ணு. ஆமா, தூண்டில்காரங்களுக்கு முதப்புல கண்ணு. சாயந்தரம் 5 லிட்டர் பால் கறக்கும், காலையில் 5 லிட்டர் பால் கறக்கும். சரி, நம்ம மாடு காணாம போயிட்ட அந்த செடியில நிக்குமா அல்லது இந்த செடியில நிக்குமா அல்லது அந்த செடியில நிக்குமா அப்படின்னு மாடு தப்ப விட்டவனுக்கு சரி செடியெல்லாம் கண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்படி தேடி பாப்பாரு. தூண்டில்காரங்களுக்கு முதப்புல கண்ணு. தூண்டிய போட்டாருன்னா மிதப்ப அப்படியே பாத்துக்கிட்டு இருப்பான். நீ காலையில 5 மீன் பிடிச்சேன் குளத்துக்குள்ள. சரி, 2 மீனை தண்ணிக்குள்ள விட்டுட்டேன். 3 மீனை மாத்திரம் கறி வச்சு கொண்டு வரேன். 1 கிலோ இருக்குமா? ஒரு மீனும் 1/2 கிலோ 3/4 கிலோ இருக்கும். ஐயா, அதை கறி வச்சு சாப்பிட்டு தான் வந்தேன். அப்படியா? இப்ப தெரியாத கதை. கோயிலுக்கு வர மனுஷன் மீன் குழம்பு போய் சாப்பிட்டு வரலாமா? குளிச்சுட்டு வந்தேன். வச்சு குளிச்சு வந்தாச்சு. நான் சாப்பிடவும் இல்லை, குளிக்கவும் இல்லை. குளிச்சது வேற, சாப்பிட்டது வேற. சரி சரி, நம்ம வந்து தொழிலாளி. சரி, நமக்கு தீட்டு கிடையாது. நம்ம எதிராளி சாப்பிடலாம். சாப்பிட்டு எண்ணெய் வச்சு குடிச்சோம்னா சரி அந்த தீட்டு முடிஞ்சு போச்சு. அதுக்காக நம்ம 24 கோயில் படைக்கு வீட்டுக்கு போய்கிட்டு இருப்போம். சாப்பிடாம முடியுமா? சரி, நம்மள சாமி முடியல. அப்ப இந்த வல்லரக்க ராசலன் ஆகப்பட்டவர் சரி ஒருவேளை ஆண்டவன் சிவன் தான் அவரை அரக்கன் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறாரா? ஆமையா, என்ற புத்தை விட்டு கீழிறங்கி ஓடி வந்து அந்த வல்லரக்கனானவன் எங்கே வருகிறான் தெரியுமா? எங்க வருகின்றார்? அவன் புத்தை விட்டு சிவன் கோயில்ல போனா எந்த கோயிலையும் நந்தி அப்படியே அமர்ந்திருப்பாரு. ஆமா, கால மடக்கி. ஆமா, தலத்துக்கு எதிராக படுத்திருப்பாரு. சரி, ஆமா சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது சரி இங்க இருந்து போன உடனே கொடிமரத்தை ஒரு வணக்கம் போட்டு நந்தி தேவரை வணங்கிட்டு தான் கோயிலுக்குள்ள போனோம். நான் அன்னைக்கு அப்படிதான் நெல்லையப்பர் கோயிலுக்கு போனேன். போன உடனே அதாவது நந்தி தேவன் பகவான் காதல சொன்னாதான் அவரு போய் பகவான் காதல சொல்லுவாராம். அதேதான். ஆமா, நான் நந்தி பகவான் காதல போய் சொன்னேன். என்ன சொன்ன தெரியுமா? எப்படி? என் குழந்தைய ரொம்ப நாள் வராம இருக்கா. சரி, அவளை என் வீட்டுக்கு வர சொல்லு சாமி, பகவான்கிட்ட போய் சொல்லுங்க சாமி சொன்னேன். அது எதுக்கு? ஆமா, உடனே சொல்லிட்டு சாமி மறுநாளே குழந்தைய என் வீட்டுக்கு வந்துட்டா. என்ன பாக்குறதுக்கு? ஆமா, அவன் சொன்னா கல்யாணம் முடிச்சு வச்சுருவாரு. அவன் தம்பிக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கேன். ஆமா, அதனால நந்தி பகவான் காதல் சொன்னோம்னா உடனே பகவான் போய் சொல்லுவார். நந்தி தேவன் தான் பகவானுக்கு ஏவல் பிள்ளை. அதனால எப்பா என் வல்லரக்கா சிவன் தான் உன்னை அழைத்து வரும்படியாக என்னை அனுப்பி வைத்தார்னார். ஆமா, ஐயா நந்தி தேவா, நானோ பூலோக பிறவி, நீனோ ஒரு கைலாச பிறவி. நான் எப்படி உங்க கூட கைலாசத்துக்கு வர முடியும்? எப்படி ஐயா? அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதப்பா. இதோ இந்த மூலிகை பச்சிலை குளிகையே வாயிலை போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்கிக்கோ. ஒதுக்கின 3/4 நாளிலேயே உனக்கு இருபுறமும் ரெக்கிருந்து உழைக்கும் அப்பா அப்படின்னு சொன்ன உடனே பறக்குன்னு வாங்கி குளிகை வாயில் போட்டு 2 பக்கமும் ஒதுக்கினான். 3/4 நாளிகையிலே இருபுறமும் ரெக்கிருந்து உழைக்க பாவி எங்க வந்து முளைச்சதுதான். அங்க பறக்கா, இங்க பறக்கா, மேல பறக்கா, கீழே பறக்கா. பாவி பறப்பா நிக்க மாட்டேன், நில கொண்டு இருக்க மாட்டேன். பரப்பு எடுத்துக்கிட்டு வரோம். நம்ம ரெக்கை இல்லாம என்ன பறப்போம்?
ஏன் கேட்க எக்ஸலுக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு சரி பைபாஸ் ரோட்ல என்ன பரப்பு பறக்கும் அதேதான் அதே மாதிரி ரெக்கம் முளைச்சா ஆஹா எனக்கு மட்டும் ரெக்கம் முளைச்சிருந்துச்சு என்ன நைட் அப்படியே வெயிட்ல படுத்திருப்பேன் என் வீட்டுக்கார தூங்குற உடனே மெட்ராஸுக்கு வந்து வருவேன் அப்படியா அங்க சின்ன குழந்தையா இருக்கா சரி சின்ன குழந்தையா வீட்டுக்காரி சவளப்பாடி வெளிநாட்டுல இருக்காரு குழந்தையாவுக்கு வாரத்துக்கு 2 நாள் போய் நான் அரிசி பருப்பு வாங்கி போட்டு வருவேன் ஆமா அதுக்கு தான் விலை இருக்கு அப்படியா அப்போ ரெக்கை இல்லாமலே மனிதர்கள் இல்லாமலே இந்த பறவை பறக்கும் எடுக்கவான்னு நம்மளோட நல்லா இருந்துருவானோ அப்படியோ கவலைப்படுவோம் அதெல்லாம் நமக்கு தேவையா அது கிடையாது கிடையாது சரி அப்ப இந்த அரக்கனுக்கு ரெக்க வந்து முளைச்ச உடனே அங்க எங்கமா பறந்தான் அப்பந்தான் நந்திதேவன் சொன்னார் அரக்கா இப்படியே மேலும் கீழும் பறந்துட்டு இருந்தா என்னைக்குடா கைலாசம் போவ ஐயா நந்திதேவா நான் முன்ன பின்ன போனதும் இல்ல வந்ததும் இல்ல கிடையாது கைலாசம் நீங்க முன்னாலே போங்க நான் உங்க பின்னாலே வரேன் நான் உங்க பின்னாடியே வரேன் ஏண்டே நந்திதேவனும் கல்லழகனுமாக அவர்கள் கைலாசத்திற்கு எப்படி வருகிறார்கள் ஆதிகளை கையில இருக்கின்றது. அங்க பூங்காவன தோட்டத்திலே சிவனை காண்பதற்காக பூமலர்களை பறித்து அதனை இருகரத்தினாலே ஏந்திக் கொண்டு வல்லரக்கனாகப்பட்டவன் நந்திதேவனுக்கு பெண்ணால் வந்து கொண்டிருக்க கைலாசத்தில் ஒரே கூட்டம். என்ன கூட்டம்? 30 கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் சூழ்ந்திருக்க அம்மையப்பன் 2 பேர்களும் சொக்கட்டங்கா மண்டபத்திலே சோவி பரத்தி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி 2 பேர்களுமே விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த அப்பந்தான் நந்தரக்கராகப்பட்டவன் ஐயா நந்திதேவா, இப்பேற்பட்ட கூட்டத்திலே சிவபெருமான் எங்கிருக்கிறார் என்று எனக்கு எப்படி தெரியும்? எப்படி ஐயா தெரியும்? அதோ பாரடா, ஆனை தோல் போர்வையும் உளித்தோல் ஆசனமும் தன்னுடைய கரத்திலே கருநாகத்தை அணிந்து கொண்டு ஒரு காலிலே கங்காசல கமண்டலத்தோடு மடவும் சூனமும் ஏந்தி கொண்டு அதோ இருக்கிறாரே சொக்கன் பகவான், அவர்தானடா சிவபெருமான் அப்படின்னார். அப்படின்னு சொன்னார். அப்படின்ன உடனே நீங்க முன்னாலே போக அப்புறம் உங்க பின்னாலே நான் வாரேன் என்று நந்திதேவன் கூட்டத்தை விலக்கி சென்றார். அரக்கன் அவருக்கு பின்னால் வந்து நின்று என்ன செய்கிறார்? இறைவனின் பாதத்திலே மலர்களை தூவி அந்த ஆண்டவனை அடிபணிந்து வணங்கினார். எப்படி ஐயா?
செய்கிறார்? இவன் தான் வல்லரக்கனா? இவன் தானா? இவனாகத்தான் இருக்குமா? இருக்குமா? என்ற அன்போடு அவனை தன் பக்கத்திலே அமர வைக்க வேண்டும் என்று அவனை எப்படி அழைக்கிறார் தெரியுமா? எப்படி ஐயா? வா மகனே வல்லரக்கா, வா மகனே வல்லரக்கா, வந்தமரு பக்கத்திலே என் மகனே வல்லரக்கா, ஈசன் பக்க வந்தமரு உன்னுடைய தவம் போல தவம் போல ஆடை உலகத்திலே கண்டதில்லை என்ன வரம் வேணுமோ கேளடா, உனக்கு நான் இப்பவே தருகிறேன். ரெண்டு மூட யூரியாவும் 3 மூட காம்பளம் கொடுங்கய்யா. ஏ தாத்தா, இதுதான் விளைஞ்சி போட்டு இப்ப கூட போடுவாங்க. எல்ல விளையிச்சு கதிர எடுத்து மூட்டை வச்சாச்சு. நம்ம இன்னும் எங்கிட்டு போட? ஏற்கனவே நல்ல பருவமான நடுவையா இருக்கு. ஆமா, இந்த 2 உரத்தையும் கொடுத்தீங்கன்னா சரி நல்லா போட்டு மாசில் எடுப்பேன். உரம் இல்லையா? என்ன வரம் வேணும்னு கேட்கிறேன். ஓ வரம் சொன்னியோ? நீ வரம் சொன்னா எனக்கு உரம் காதே கேட்க மாட்டேங்குது. காது மத்திரமா கேட்கறேன். ஆமா, ஏற்கனவே ஒரு காது கேட்காது, இன்னொரு காது சீக்காது. ஆமா, 2 காது போச்சு. பேசி முடிக்கணும். ஆச்சிக்கு போன் போட போறேன். இருக்கோ சரி போடு. அதனால ஆண்டவா சிவபெருமானே, ஐயா ஆதி பாதாள உலகத்திலே உங்களுடைய அருளால எனக்கு ஒரு குறையுமே கிடையாது. ஆமா, மண்ணிற்கு மனை இருக்கு, சொத்திருக்கு, சுகமிருக்கு, சொந்தமா ஒரு மனைவி இருக்கிறார். இருக்கின்றாள். அறியட்டோன்னு என்ன எதுக்கு கவனம் இருந்த? அதான் கேட்டேன். ஆண்டவா ஐயா, நான் உங்களை கண்டு வாங்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம்டா. என்ன வரும்? சின்ன வரமா? சின்ன வரத்துக்கு என்ன இப்பேற்பட்ட தவம் இருக்கணும்? இவ்வளவு தவம் தேவையா? ஆண்டவா ஐயா, உங்க அருளால எனக்கு ஒரு குறையுமே கிடையாது. ஆனா ஒரே ஒரு சின்ன குறைதான் இருக்குது. என்ன என்ன? எப்பா நல்லக்கா, அடக்கா, நீ எதுவாக இருந்தாலும் இறைவனாரிடத்துல காட்டை கட்டி மலை கட்டி சொல்லாம என்கிட்ட நேரடியா கேளு, நான் உனக்கு தரேன். ஆண்டவா சிவபெருமானே, ஐயா நான் உங்ககிட்ட வந்த நேரத்தில் இருந்து வர வேணும்னு கேட்கேன். ஆமா கேட்கேன். நீங்களும் எந்த வரமா இருந்தாலும் தாரேன் என்று சொல்கிறீர்கள். ஆமையா, தாரேன் என்று உங்க வாயினால் சொன்னா உண்மை நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டோம் ஐயா. சத்தியம் செய்து எனக்கு தானம் பார்த்து கொடுத்தாத்தான் வரத்தினுடைய உண்மையை உங்ககிட்ட நான் சொல்லுவேன். சொல்லுவோம் ஐயா. எல்லையிலேயும் சிறிய வரம், கடுகிலேயும் சிறிய வரம், ஆமா பாக்கிலேயும் பகுதி வரம் பகவான் கொடுக்க வேண்டும் இறைவா. இறைவா யாரக்கா என்னையா? கடுகும் சிறியது, விலகிலேயும் சிறியது, அப்படின்னா என்னடா வரம்? அவன் என்ன வரம்பா? அந்த உண்மையை சொல்லணும்னு சொன்னா நீங்க எனக்கு சத்தியம் செய்து கொடுக்கணும். செய்து கொடுக்க வேண்டும். சத்தியம்
உங்களுக்கு யார் மேல வேணும்? சொல்லையா. உங்க பக்கத்துல யார் இருக்கிறா? என்னுடைய மனைவி பார்வதி இருக்கின்றாள். இந்த அம்பிகை அன்னை இருக்கண்ணி அகில ஆண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நாயகி ஆதிபரா சக்தியின் மீது எனக்கு நீங்க ஆணையிட்டு கொடுத்தா இப்பொழுதே உண்மையை சொல்கிறேன். நான் சொல்கிறேன் ஐயா. ஏன்டா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாம தான் நான் சொல்றேன். உங்க மேல எனக்கு நம்பிக்கை தான். ஆனாலும் சத்தியமெல்லாம் உங்களுக்கு சக்கரை பொங்கல். பொங்கல். பொடியெல்லாம் உங்களுக்கு வெறும் புளியோதரை. புளியோதரை. அதனால நீங்க எனக்கு சத்தியம் பண்ணிட்டாங்க. பகவானுக்கு மட்டும் இல்ல, அவர் அம்சத்துல இருக்க உங்களை மாதிரி ஆம்பளை எல்லாருக்கும் அதானே. ஆம்பளைக்கு எல்லாத்தையும் அப்படிதானோ? அம்மா சரி, நீ சொன்னபடியே இருக்கட்டும். நீங்க சத்தியம் பண்ணாதான் 50 ரூபாய்க்கு 500 சத்தியம் பண்ணுவீங்க. எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தா போதும். எத்தனை சத்தியம் வேணாலும் பண்ணுவேன். ஊரே கெடுத்துருவாரு. அம்மா அதான் தெரியுங்களா? பரவே. அதனால இறைவா நீங்க பார்வதியின் மீது ஆணையிட்டு கொடுத்தாதான் உங்ககிட்ட உண்மையை சொல்லுவேன் என்று சொன்னேன். நான் சொன்ன போது இறைவன் நினைக்கிறார். என்ன நினைக்கிறார்? சரி, நம்ம படைச்ச பிள்ளை தானே. பிள்ளை தானே. அப்படி என்ன பெரிய ஒரு வரத்தை கேட்க போறான். இவன் எதை அப்படி கேட்க போறான்? அதனால நம்ம சத்தியம் பண்ணி கொடுப்போம். பேச கொடுப்போம். ஆனா ஒண்ணு என்ன? இவன் சத்தியம் பண்ணி கொடுக்கும் போது இவளையும் சேர்த்து தான் நம்ம சத்தியத்துக்குள்ள கொண்டு வரணும். அவன் உள்ள எழுத்துதான் சேர்த்தான் பண்ணணும். ஏன்னா எதுக்கு? அங்கிருந்து வந்தா எனக்கு எல்லாமே இருக்கு, ஒண்ணுமே வேண்டாம்னா வேண்டாம்னா பிறகு கடுகுலையும் சிறியது மிளகுலையும் சிறியதுன்னு சொன்னா எள்ளுலையும் சிறியதுன்னு சொன்னா இப்போ பார்வதியின் மீது சத்தியம் பண்ணி கேட்கிறானே பாவி, சண்டாள பாவி. அப்ப இவன் உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு உதட்டுல ஒண்ணு பேசுறான். உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறான். அப்ப இவன் நாவல ஒண்ணு வச்சுக்கிட்டு நெஞ்சில ஒண்ணு வச்சு நாவல ஒண்ணு பேசுறான். பேசுதான். அப்படி என்று ஆமா, அரக்கனுக்கு எப்படி ஆணையிட்டு கொடுக்கிறார்? ஆண்டவன் சிவபெருமான் எப்படி ஆணையிட்டு கொடுத்தார்? என் மகனே வல்லரசா, ஏதாவது மீறி நடந்து ஏதாவது தவறு செய்தான்னு சொன்னா இவன் கொடுத்த சத்தியத்தினால இவனை நாமல் அழிக்கணும். அதுக்குதான் ஆண்டவே அப்படி சத்தியம் பண்ணி கொடுத்தார். அப்பந்தான் வல்லரக்கனாகப்பட்டவே என்னையா ஆண்டவனே பகவான்
என்னப்பா அதை விட்டுட்டு இப்படி சாகக்கூடிய வரத்தை கேட்கிறாயே அதானே அதனால நாளை உள்ள ஆண்டவனேன்னு சொல்லி தலையில கைய வச்சேன்னு வையி தலை வெடிச்சு நீயே செத்துருவடா அதனால என்ன உலகத்துல ஆண்டவன் ஏராளமாகப்பட்ட வரங்களை படைத்திருக்கிறேன் அப்பா ஆமா நல்ல வரங்களா இருக்கப்பா அத்தனை வரத்திலேயும் ஏதாவது ஒரு வரத்தை கேளு நன்மையான வரத்தை கேளு ஆண்டவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா எப்படி ஐயா அந்த வரமும் எனக்கு வேண்டாம் 16 வயது வேண்டாம் பழையபடி கல்யாணமும் முடிக்க வேண்டாம் இந்த அக்னி வரம் உனக்கு வேண்டாம் சரி உன் குணத்துக்கு இந்த வரம் ஆகாது ஆமா அது மட்டும் இல்ல என்ன இப்ப ஏற்கனவே சித்திரை பிறந்தாச்சு சரி சிறந்த பெருங்காற்று அடிக்கி ஆமா நீ அக்னி வரத்தை கேட்க இப்ப ஆண்டவன் மகன் உனக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோ சரி அந்த வரத்தை வாங்கிட்டு மடியில வச்சுட்டு நகமாற போவேன் ஆமா போவேன் காத்து கிழக்கமாற அடிக்கும் நீ நடந்து போகும்போது சரி படாத அந்த அக்னி வரம் தீ பிடிச்சிரும் அடி வைத்து தீ பிடிச்சுன்னா செத்து போக பிறகு அதனால இந்த வரம் உனக்கு வேண்டாம் வேண்டாப்பா நீ வேற வரத்தை கேளு வேண்டாம் ஐயா சொன்ன போது எப்படி அதானே வாழக்கூடியவனா இருந்தா வாழக்கூடிய வரத்தை கேட்பான் மாறக்கூடியவன் மாறக்கூடிய வரத்தை தானே கேட்பான் அதேதான் நல்லவனுக்கு நல்லதை சொன்னா கேட்பான் கெட்டவனுக்கு கெட்டதை சொன்னாதான் ஆமா சரியும்பா அவனுடைய விதி போகும் வழியில அவனுடைய மதியம் போகும் சரிதானே விதியமும் மதியால வெல்லலாம் அப்ப கொஞ்சம் புத்தியோட இருக்கும் நம்ம விதிய மதியால வெல்லணும்னா அந்த மதிதான் அதோட விதியா இருக்கும் அப்படியா சரிதானே அதனால இந்த அரக்கனாகப்பட்டவர் அக்கினி வரங்களை இட்டவர் அடுத்த வரமே எனக்கு வேணும் என்று சொல்ல இறைவன் மறுத்தார். இனி இவனை இப்படியே நம்ம விட்டோம்னு சொன்னா
பார்வதியின் மீது நம்ம சத்தியவனை கொடுத்திருக்கோம். ஆமா. சத்தியவனை கொடுத்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிருவேன். ஆமையா. அப்படின்னு ஆண்டவே கொடுக்கவா வேண்டாமா என்ன செய்வோம்? ஆமா. அப்படின்னு பறக்க முடிக்காரு. அவன் பறக்க முக்குன்னு முடிக்காரு. அரக்கன் பார்த்தான். ஆண்டவா, நான் எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம் பண்ணிட்டேன்? தர முடியுமா தர முடியாதா? ரெண்டுல ஒண்ணு சொல்லும். பார்வதி மீது சத்தியவனை கொடுத்துட்டு பகவான் இப்படி இந்த வார்த்தையை சொல்லலாமா? நீ சத்தியத்தை தவறினால் இந்த உலகமே சத்தியத்தை தவறிவிடும். அப்படியே நீர் தவறினால் சரி அப்படியே பார்வதி இல்லாமல் ஹரிக்கை சத்தியமா அலைவீரு வச்சுக்கிடும். அதனால சத்தியத்தை மறக்காம எனக்கு வரத்தை தாரும் ஐயா. சொன்னபடி எனக்கு வரத்தை கொடு பகவானே. அப்படி என்று அரக்கனானவன் சிவபெருமானிடத்திலே சொன்னார். அப்படியே மண்டியிட்டு வருகிறான். சிவபெருமான் பார்த்தார். இவங்கிட்ட கொடுக்காம வரத்தை கொடுக்காம இருந்தோம்னா நம்ம விட மாட்டான் போலுக்கு. சத்தியத்தை வேற பண்ணிட்டோம். நம்ம சத்தியத்தை தவறினால் நம்மளால் படைக்கப்பட்ட பூலோகத்தில் உள்ள மானிடர்கள் எல்லாமே சத்தியத்தை தவறி விடுவார்கள். என்ன ஆகுது? சத்தியத்தை யார் தவறாம இருக்காங்க? பூரா பெருமை சத்தியத்தை தான் தவறுதாங்க. ஆமா. எப்படி வரம் கொடுத்தார்? எப்படி ஐயா? ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.